நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவளை தன்வாயால் கெடும் அதுக்கு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒருத்தர் வசமாக மாட்டிக்கினாருங்க. அந்த மாட்டிக்கின ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி தாங்க. ராஜேஸ்வரி வாண்டடாக கூட்டு விஜய்க்கு 10 லட்சத்தை அப்படியே சும்மா இந்தா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எட்டி ஒரே அங்கே அந்த ஸ்டூலை வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும் அவளை. என்கிட்டே சவால் வீட்டுன்னு இருக்கேன். உன் சவால் இவாலெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது. நான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, தாரத்தப்பட்டாலும் கிழிஞ்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த இடத்துல ராஜேஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஆச்சு, நீ காசு கேட்டால் நான் கொடுத்த இதில் என்ன இருக்கு, இதை நேற்று கொடுத்துருந்தானே ஒத்துன்னு இருப்பேன், நீ கொடுக்குறனால ஒரு வில்லங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கையெழுத்து போடணுமா, கையெழுத்து இனிமே பாரு இந்த வீடெல்லாம் என்னோட ப்ராப்பர்ட்டி, அப்படின்னா அந்த வீட்டு சொத்து எதுவும் உன் பேருக்கு மாறலன்னு தானே அர்த்தம். இப்போவே நான் போகிறேன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் உன்னை வந்து எப்படி உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுமோ, நீ எப்படி என்னையும் மல்லியும் வெளியே தள்ளியும் அதே போல நிலைமை உனக்கு வரும். அப்போ தெரியும் எங்களோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மாசா கிளாஸ் அந்த இடத்துல பேசுறாரு. இதை கேட்டதை நமக்கு ஒரு பக்கம் ஸ்டன் ஆயிடுது. என்னடா நம்ம விஜய் ஆடாது இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் ரஞ்சிதம் ஒரு பக்கம், ஐயோ ராஜேஸ்வரிமா நம்ம வாழ்க்கையே போச்சு, இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல, எப்படியாவது கரெக்ட் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சு அதுவும் நடக்கல. இன்னும் நம்ம வாழ்க்கை எப்படி போயின்னு இருக்கு, சொத்தாவது கிடைச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்க வாயை வச்சுன்னு சும்மா இல்லாம நீங்களே வாயை கொடுத்து நீங்களே வாயை புண்ணாக்கினீங்க. இப்போ என்னதான் நம்ம பண்றது, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சும்மா கலந்துரையாடல இருக்காங்க. நான் தான் கலந்துரையாடல இருந்தாலும் ஒன்றும் நடக்க போறதில்ல, ஒரு பருப்பு வேக போறது இல்லைங்க. ஒரு டைம் முடிவு பண்ணிட்டா அவங்களோட விஷயத்துல யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்க இறங்கி ஆடணும்னு ஆரம்பிச்சுனா ஆட தான் போறாங்க. நம்ம விஜய் வீட்டுக்கு போறாரு. போன உடனே பார்க்கணும் மல்லியை பார்க்குறாங்க. நான் மல்லி ஜாலியாக இருக்க போல, மல்லி இங்கே பார் உன் பேரில் அப்படியே சும்மா பெரிய கட் அவுட் வைக்கணும், மல்லி இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அந்த வீட்டுக்கு போகிறோம். என்னாச்சு விஜய், உங்கள் பாட்டுக்கு எதோ சொல்லிருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாம், அந்த சொத்து எல்லாமே திரும்ப வரப்போகுது, நம்ம போகிறோம், போய் சந்தோஷமா அந்த வீட்டில் வாழ்கிறோம். நம்மளை இனிமேல் யார் யார் அசிங்கப்படுத்தினா அவமானப்படுத்தணும் ஒருத்தர் முன்னாடி நின்று வாழ்ந்து காட்டுறோம். நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வச்சு கட்டி கட்டி காத்த சாம்ராஜ்யம் தான். அந்த சாம்ராஜ்யத்தை என்னவே ஏமாத்தி அவள் துரத்தினால இப்போ பாரு அவளுக்கான பதில் அடி நான் கொடுக்க போறேன். அடிக்கிற அடியில் அவள் துண்டாக்கான துணியாக்கானு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிருக்காரு. அவர் சொல்றத பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆர்வமா இருக்கு, எப்போ நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஆர்வமும் ஒரு பக்கம் ஒரு புத்துணர்ச்சி நமக்கு அதிகமாகவே காத்துன்னு இருக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் வேற மாதிரி இருக்கும், பூஸ் பான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே சும்மா சம்பவத்தை சரித்திரமாக மாற்றணுங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்து தான் நாம கற்றுக்கணும். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து வராங்க. வந்து டாடா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்க்கணுமே, வெண்பா எங்கே போயிட்டு இருந்தோமா, இவ்வளோ நேரம் ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே படிச்சுட்டு இருந்தேன் டாடா, இப்போ எக்ஸாம் போயின்னு இருக்குல்ல, அதுக்கான கொஞ்சம் அப்படியே சும்மா ஸ்டடியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா, ஏதோ ஒன்று நல்லபடியே இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஆர்வமா அவங்களுக்குள்ள ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல்ல, அவரு வந்து சிறப்பான ஒரு விஷயத்த வீடியோ பேசுறேன் இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து செம்மையா ஒரு ட்விஸ்ட் தந்தாங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட் தந்தாங்க, அப்படி என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமே இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்க. அதே சமயத்துல அந்த வக்கீல் இருக்காருல்ல, தவளை தன் வாயால் கெடும் வக்கீல், அவர் வாயாலே கெட்டு போயிட்டாரு. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரு நினைச்சது ஒரு விஷயம், நடந்தது ஒரு விஷயம், அவரு சொன்னது ஒரு விஷயம், சொல்ல போறது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காருங்க. அப்படி என்ன ட்விஸ்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா ராஜேஸ்வரி உனக்கு ஏதோ பெருசாக ஆப்பு வைக்க போறாங்க போல, விஜய் சொத்தெல்லாம் நீ சுருட்டி ஏமாத்தின விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல, இப்போ வந்து சொத்தெல்லாம் மாறாம அவன் பேர்ல இருக்கு போல, என்ன பண்ண போற? அது மட்டும் இல்லாம வெண்பா அப்படின்ற ஒரு இருக்கால, அவ இருந்ததுனால தான் அந்த சொத்து எதுவும் உன் பேர்ல மாறல, அவங்க 2 பேருக்கும் கையெழுத்தும் போட்டா மட்டும் தான் அந்த சொத்து எல்லாம் சேஞ்ச் ஆகும். இதை நான் அப்பவே சொல்லிட்டு இருப்பேன், நீ ஆடு, எவ்வளவு நாளைக்கு ஆடுவே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆடுற வரையும் நான் காத்துன்னு இருந்தேன். ஆனா நீ ஆடி முடிஞ்ச காலம் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, உன்னோட ஆட்டம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் டைலாக் விட்டுருக்கேன். யோ கதிரேசா, உனக்கே ஒன்றும் தெரியாது, ஒரு பருப்பும் தெரியாது, இப்போ இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்ச முன்னாடி அப்படியே சும்மா நல்லவ மாதிரியே நடிக்கிற பாத்தியா, நீ வில்லையா, பர்ஃபெக்டான வில்லை, எந்த சமயத்தில் எப்படி கோல் போடணும், யார் பக்கம் திரும்பினா கரெக்டாக நமக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு காயினும் அழகா நேரத்தை பாத்தியா, நீ தான் சிறந்த வில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட ஆரம்பிச்சுறாங்க. பாராட்டாலாம் எனக்கு வேணாம், எனக்கு பாராட்டு புகழ்ச்சி இது எதுவுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் புதுசாக ஒரு ட்விஸ்ட் கொடுக்க போறாங்க. அப்படி என்ன ட்விஸ்ட் கொடுக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பரபரப்பும் பயமும்
ஒரு பக்கம் பதட்டமும் போயின்னு இருக்குங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு இருந்து போயிட்டு ராஜேஸ்வரி கழுத்தை பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே சும்மா குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காரு. வாழ்க்கையும் ஒரு பக்கம் வெறுத்துட்டு குழப்பத்தில் உட்காந்து இருக்காரு. இதுக்கு தாங்க சொல்கிறது, தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு கெட்டது நினச்சி அவங்க வாழ்க்கை ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இப்போ வலி மேலே வலி உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கை ஒரு பக்கம் ஓரமாக அடித்து உட்கார வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இப்போ எல்லாருக்கும் இது இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.